Exercise 1.5, sum number 1, subdivision number 4. F of x is equal to 3 plus x, g of x equal to x minus 4. So first one, f dot g, which is equal to f வந்து 3x plus 6, 3 plus x dot g வந்து என்னது அப்படின்னா x minus 4. இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக டாட்டுக்கு அடுத்து இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். அப்போ என்ன ஆகும்னா 3 ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு பதில் அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் எக்ஸ் மைனஸ் 4ன்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து மைனஸில் இருக்குது, மைனஸ் தான் இங்கே பெரிய நம்பர். அப்போ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 கிடைக்கும். எஃப் டாட் ஜிக்கான ஆன்சர். அடுத்து ஜி டாட் எஃப், ஜி வந்து என்னது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 4 டாட் எஃப் வந்து என்னது அப்படின்னா 3 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக டாட்டுக்கு அடுத்துருக்கிறது என்ன பண்ணோம்னா ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 4. ஸோ அகெயின் என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸு 3லேருந்து மைனஸ் 4 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 1. ஸோ போத் ஆர் எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் சேமாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் எஃப் டாட் ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். கொஸ்டின் நம்பர் 5, f of x equal to 4x squared minus 1, g of x equal to 1 plus x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து f dot g which is equal to f வந்து என்னது அப்படின்னா 4x squared minus 1 டாட் g வந்து என்னது அப்படின்னா 1 plus x. ஸோ இங்கே இருக்கிற இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை நான் என்ன பண்ண போகிறேன், ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 எழுதியாச்சு, எக்ஸுக்கு பதிலாக 1 plus x the whole squared minus 1 which is equal to 4 into, இது பார்க்க என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குன்னா a plus b the whole squared ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ a plus b the whole squared ஃபார்முலாவில் இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா a squared plus b squared plus 2ab, இதான் இதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்றது வந்து 1, பீன்றது வந்து எக்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு எழுதும் போது ஏவை தான் ஸ்கொயர் பண்ணோம். அப்போது 1 ஸ்கொயர்ட், அடுத்து பீனா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி. ஏவோட வேல்யூ இஸ் 1, பியோட வேல்யூ இஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, எக்ஸுனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு எக்ஸ் பண்ணோம்னா 2x மைனஸ் 1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 4 உள்ளே கொண்டு வாங்க, 4. இதையும் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 4x ஸ்கொயர், 4 இன்ட்டு 2 8x மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 4 மைனஸ் 1, ஸோ ப்ளஸ் 3ன்னு வந்துடும். இது வந்து எஃப் டாட் ஜிக்கான ஆன்சர். அடுத்து ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி டாட் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி வந்து என்னது அப்படின்னா 1 ப்ளஸ் எக்ஸு. ஸோ 1 ப்ளஸ் எக்ஸு டாட் எஃப் வந்து என்னது அப்படின்னா 4x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ 4x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போது இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதில் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது 1 ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போ எஃப் டாட் ஜிக்கு வந்து எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஆனால் ஜி டாட் எஃப்க்கு வந்து 4x ஸ்கொயர் மட்டும் தான் கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் எஃப் டாட் ஜி விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப்.